Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதையொட்டி அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் பீகாரில் வாக்காளர் திருத்தத்தின் போது ஆதார் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டையை ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்தது வழக்கை ஒத்திவைத்துள்ளது. இந்த நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை ஒன்றில் விண்ணப்பதாரரின் படத்திற்கு பதிலாக முதல்வர் நிதிஷ்குமாரின் படம் இடம்பெற்றிருந்தது விவாத பொருளாகி உள்ளது. மதேபுரா நகராட்சி மன்றத்தைச் சேர்ந்த அபிலா கோஷாரி குமாரி என்பவர் வாக்காளர் அட்டையில் தனது முகவரியை புதுப்பிக்க கோரி விண்ணப்பித்துள்ளார். அதில் அவரது முகவரி அனைத்தும் சரியாக இருந்துள்ளது. ஆனால் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக முதல்வர் நிதிஷ்குமாரின் படம் இடம்பெற்றுள்ளது. இதுதான் தற்போது விவாதத்தை தூண்டியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அபிலாஷா குமாரியின் கணவர், இது அரசாங்கத்தின் அலட்சியத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணின் வாக்காளர் அடையாள அட்டையில் ஆட்சியில் இருக்கும் முதல்வரின் புகைப்படம் இருப்பது சிறு தவறு அல்ல, இது மிகப்பெரிய குறைபாடு என கூறியுள்ளார். மேலும் இதற்கு பொறுப்பான பூத் நிலை அதிகாரி இந்த விஷயத்தை பேச வேண்டாம் என்று தன்னிடம் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.